السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஹஜ்ரத் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்தார்கள். இவர்கள் பனு இஸ்ராயல்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஜாலூத் என்ற அரசனை கொன்றவர்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு செல்வம் மற்றும் அரசாட்சியுடன் நபித்துவத்தையும் வழங்கியிருந்தான். இவ்வாறாக இவர் பனு இஸ்ராயல்களுக்கு இறை செய்தியை இயம்பிக் கொண்டே நாட்டை நிர்வகிக்கும் கடமையையும் சரிவர நிறைவேற்றினார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபா எனும் சிறப்பு பெயரை இவருக்கே அல்லாஹ் அருளியிருந்தான். மேலும் ஜபூர் என்ற வேதத்தையும் வழங்கியிருந்தான். அதில் தௌராத்தை போன்று கட்டளைகள் இருந்தன. ஆனால் அதன் பெரும் பகுதி இறை புகழ், நன்மாராயம், அறிவுரை, கல்வி ஞானம், இறை துதி ஆகியவை நிறைந்திருந்தன. அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இனிமையான குரல் வளத்தை வழங்கியிருந்தான். அவர் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பித்தால் ஜின்கள், மனிதர்கள், வனவிலங்குகள், பறவைகள் தலையாட்டி ரசிப்பதுடன் அல்லாஹ்வை துதிப்பாடுவர். அல்லாஹ் பறவைகளின் மொழியை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். இரும்பை கைகளால் பிசைகின்ற வலிமையும் கொடுத்திருந்தான். அதனால் தம் கைகளிலே உருக்கு சட்டைகளை வடிவமைப்பித்து அதை போர் காலங்களிலே பயன்படுத்தினார்கள். மேலும் அவற்றை விற்றும் தம் குடும்ப செலவினங்களுக்கு பணம் ஈட்டுவார்கள். 40 அல்லது 80 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி புரிந்து தமது 100வது வயதில் தொழுத நிலையிலே வஃபாத்தானார்கள். அன்னாரின் நல்லடக்கம் சைஹூன் என்னும் இடத்தில் நடைபெற்றது. இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். படைப்புகளுக்கு இரணம் அளித்தல், அதாவது உணவளித்தல். அல்லாஹ் தஆலா நீரிலும் நிலத்திலும் படைத்துள்ள படைப்பினங்கள் அனைத்திற்கும் உரிய நேரத்தில் அவற்றுக்குரிய உணவை அல்லாஹ் கொண்டு சேர்க்கின்றான். இந்த ஏற்பாட்டு முறை உலகம் தோன்றிய நாள் முதல் கியாமத் வரை நடைபெற்று கொண்டிருக்கும். ஒரு நபருக்கு உணவை தயாரிப்பதில் மனிதன் பெரும் முயற்சி செய்து கலைத்து விடுகின்றான். ஆனால் கோடான கோடி உயிரினங்கள் உணவளிக்கும் இறைவனுக்கு சிரமமோ அசதியோ ஏற்படுவதில்லை. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்லுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் காலையும் மாலையும் பள்ளிவாசலுக்கு செல்வாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் விருந்து உபசரிப்பை ஏற்பாடு செய்கின்றான். அவர் எத்தனை தடவை பள்ளிவாசலுக்கு செல்வாரோ அத்தனை தடவையே அவருக்கு விருந்து உபசரிப்பு ஏற்பாடு செய்யப்படும். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. தண்ணீர் அருந்துவதன் சுன்னத். ஒன்றாவது வலது கையால் குடிப்பது. இரண்டாவது உட்கார்ந்து குடிப்பது. மூன்றாவது தண்ணீரை பார்த்து குடிப்பது. நாலாவது பிஸ்மில்லாஹ் கூறி ஆரம்பிப்பது. ஐந்தாவது 3 மூச்சில் குடிப்பது. ஆறாவது குடித்த பின் துஆ ஓதுவது. பாருங்கள், அந்த உட்கார்ந்து குடிக்கிறதுனால சில பேர்த்துக்கு அந்த இரைப்பை இறக்கம், குடல் இறக்கம், இதனால் என்ன விதைப்பை அவங்களுக்கு பெருசாக இதில் மாதிரியான பிரச்சனையிலிருந்து ஆண்களுக்கு பாதுகாக்கப்படுது. இது தண்ணீரை உட்கார்ந்து குடிப்பதன் காரணமாக. இன்னும் எல்லாத்துக்குமே பல விஷயங்கள் இருக்குது. தண்ணீரை பார்த்து குடிப்பது. சில நேரம் அப்படியே எடுத்து குடிச்சிடும். அதில் பூரா விழுந்திருக்கலாம், விஷப்பொருள் விழுந்திருக்கலாம், தெரியாமல் போயிருக்கலாம். நம்ம இருட்டில் போய் குடிக்கிறோம் அப்படின்னாலும் தண்ணீர் திறந்துருந்துருக்குன்னா இருட்டாக இருந்தாலும் நம்ம ரொம்ப லைட்டை போட்டு ஒருத்தர் பார்த்துட்டு குடிக்கணும். ஃபோன்லாம் லைட் அடித்து பார்த்துட்டு குடிக்கணும். அது 3 மூச்சில் குடிப்பது. ஒரே தம்மில் குடிக்கிறோம் அப்படின்னு குடித்தோம்னா அவ்வளோ அப்பயும் மூச்சை நின்று போயிடும். ஓடி விளாண்டுக்கிட்டு வந்துட்டு ஒரே தம்மில் வேகமாக குடிக்கிறோம் அப்படின்னாலும் மூச்சே நின்று போயிடும். அப்போ நம்சாசன் அழகான முறை சொல்லணும், 3 மூச்சில் குடிப்பது. பாருங்கள், நம்சாசன் எவ்வளோ அழகான விஷயம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்கள், பெற்றோர்கள் மீது கடமையான விஷயங்கள். பாருங்கள், இந்த ஹதீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அதே மாதிரி நேற்று சாப்பாட்டுடைய ஒழுக்கத்தை பார்த்தோம். சாப்பாட்டுடைய ஒழுக்கம் ரொம்ப பல பிரச்சனைகளுக்கான வியாதியை ரொம்ப சுருக்கமான விசுவாசம் முடிச்சுட்டாங்க. எப்படி? நீங்கள் சாப்பிடுமா என்ன செய்யுங்க, சுண்ணத்தான முறையில் ஒரு அத்தியாயத்தில் அப்படி அது இப்போ அல்லது ஒரு கால் அப்படி குத்து வச்சு உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அது என்ன செய்யும், ஒரு கால் அப்படி வயிற்று அமுக்கும். இப்படி உட்காந்தோம்னா வயிற்று அமுக்கும். இது சுண்ணத்தான முறை. வயிறு அமுங்கிட்டே இருக்கும், அமுங்க நல்லதே இருக்கும். 3 விரலில் எடுத்து சாப்பிட்டுக்கினாங்க நம்ம சாப்பாட்டை. அப்போ 3 விரலில் எடுத்து சாப்பிடும்போது இப்படி அள்ளி அப்படி வாய்க்குள்ளே போட முடியாது.
சாப்பாடுங்கிறது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட சொல்லும். அதுக்கு மேலே உடம்பே அதை ஏற்றுக்காது, உட்காரத்துக்கே பிடிக்காது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருந்தாலும் சரி, சாப்பிடாம இருந்தாலும் சரி. அப்போ அப்படி உட்காந்து சாப்பிடும்போது 3 விரல் எடுத்துறது சாப்பிடும், அதிகமாக சாப்பிட முடியாது. வயிறு அழுந்த நிலையில் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக திங்கணுங்கிற எண்ணமும் வராது. அப்போ இறைப்பைக்கு தேவையான உணவு மட்டும்தான் போயிருக்கும். அப்போ நசாசில் அழகாக சொல்கிறாங்க, வயிறை 3ஆக பிரிச்சுக்கிங்க. ஒன்று என்ன செய்யுங்க, உணவுக்கு ஒரு கப், இன்னொரு பாதி ரெண்டாவது பாதி தண்ணி இருக்குது, 3ஆவது பாதி ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் நம்ம என்ன ஃபுல்லாக அடித்து ஏற்றிட்டோம்னா எங்கே கேஸ் போகும், அப்புறம் எங்கன்னா உடம்புக்குள்ளே எப்படி இருந்துக்கும். எவ்வளோ அழகாக நம்சாஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படி உட்கார வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு வயிறு இப்படி இருக்குது, அந்த அளவில் இப்படி உட்காந்து பழகிட்டாங்கன்னா வயிறு அமைங்கிருச்சுன்னு சொன்னால், இப்போ இந்த 3 விரலை எடுத்து சாப்பிட்றாரு, இப்போ 3 விரல சாப்பிட்றாரு. 10-15 நிமிஷம் தான் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு எடுக்க முடியும். அதுக்கு மேலே சாப்பிட்டாலும் அவனுக்கு எந்திரிக்க தோணிடும். அப்போ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ சாப்பிட போகிறாரு? வயிறும் சின்னதாக காக்குறது, கையிலையும் கம்மியாக தான் சாப்பிட்றாரு. அப்போ எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். அந்த மனிதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். நபிசாஸ்திரம் இன்னொரு முறை சொல்லி கொடுத்தாங்க, இப்படி போருடைய காலங்கள்ட்ட இப்படி உட்காந்து சாப்பிடணும் சார். போருடைய காலம் டக்குன்னு எந்திரிச்சு போகிறது. இப்போல்லாம் உட்காந்து ஒரு மனுஷன் சாப்பிட்டா நோயே வராது ஃபஸ்ட். ஏன்னா அவனுக்கு எப்படின்னு கேட்டால் வயிறு அமுங்குது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி 3 விரலில் சாப்பிட்றதை பாருங்கள். 3 விரல் எவ்வளோ எடுத்துட முடியும்? 3 விரல் இப்படி இதான் 3 விரல். ஜிக்கு தெரியுதா? 3 விரல் சாப்பிட்ற நோயே வராது மனுஷனுக்கு. அழகான விஷயங்கள் நம்ம சொன்னது. 5வது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு, நோன்பு திறக்க உதவுதல். நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், எவர் ஹலாலான வருமானத்தால் ரமலான் மாதம் நோன்பாளிக்கு நோன்பு துறக்க உதவி செய்வாரோ அவருக்கு ரமலானின் இரவுகளில் வானவர்கள் அருளை அனுப்புகிறார்கள். மேலும் கதுருடைய இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடன் முசாபாக செய்கிறார்கள். அதற்கான அடையாளம் என்னவென்றால் அவரின் இதயம் மிருதுவாகும், அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் விழுந்தோடும். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. ஒரு பாவத்தை பற்றி, தற்கொலைக்கு தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் மலையிலிருந்து உருண்டு தற்கொலை செய்து கொண்டாரோ அவர் நரக வேதனையில் சதாவும் உருண்டு கொண்டே இருப்பார். எவர் ஆயுதங்களால் தற்கொலை செய்கிறாரோ நரகத்திலும் அந்த ஆயுதங்களால் தன் வயிற்றில் குத்தி கொண்டே இருப்பார். எவர் நச்சுண்டும் மரணித்து விடுவாரோ அல்ல விஷம் குடித்து செத்து பெறுறாரோ அவர் நரகத்திலும் அந்த நஞ்சை விஷத்தை குடித்து கொண்டே இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவாங்க. அப்போ தற்கொலை அல்லாஹ்வுடைய தக்தீரையும் அடியா என்ன செய்கிறான், மீறக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ் ஒரு மிக கடுமையான தண்டனை எல்லாம் வச்சுருக்கான். அவர் நிரந்தரமாக அந்த தவறில் அந்த பாவத்தில் அப்படியே அந்த தண்டனை எல்லாம் அவங்கள்ட்ட வச்சிருப்பார் மறுமையில். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. அன்னலாரின் வீட்டார் கொண்ட பொறுமை. அன்னலாரின் வீட்டார் கொண்ட பொறுமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரின் குடும்பத்தாரும் பல இரவுகள் பட்டினி கிடந்துள்ளார்கள். சாதாரணமான துணி கோதுமையின் ரொட்டி கூட அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை என கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு திருமிதி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நல்லோர்களுக்கான நற்செய்தி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக இறையச்சம் உடையவர்கள் சுவனப்பதிகளிலும் நீரூற்றுகளிலும் சுகமாக இருப்பார்கள். அவர்களை நோக்கி சாந்தியுடனும் அச்சமற்றவர்களாகவும் இதில் நீங்கள் நுழையுங்கள் என்று கூறப்படும். மேலும் அவருடைய நெஞ்சங்களில் இருந்த குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம். எல்லோரும் சகோதரர்களாக ஒருவர் முன்னோக்கி கட்டிலில் ஆனந்தமாக அமர்ந்திருப்பார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். கிஸ்மிஸ் உலர் திராட்சை. அபு ஹிந்தாரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் கிஸ்மிஸ் நிறைந்த பாத்திரம் ஒன்று அன்பளிப்பாக கொண்டு வரப்பட்டது. அதை திறந்த நபிலார் பிஸ்மில்லாஹ் என கூறி சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு, இது சிறந்த உணவாகும், இது நரம்புக்கு வலுவளிக்கிறது, நாட்பட்ட வலியை போக்குகிறது, உடலில் மினுமினுப்பை ஏற்படுத்துகிறது என கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே, எனினும் அவற்றை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது. அல்லாஹ் உங்கள் தீமைகளை அழித்து விடுவான், நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கின்றான். பாருங்கள், தீமைகளை அழித்து விடுவான். தீமைகளால் ஒரு மனிதனுக்கு பலா முசீபத்துகள் அண்டும் குடும்பத்தில். அப்போ யாருக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுதோ நல்ல ஒரு சரியான ஏழையை பார்த்து கொண்டு போய் நம்மள்ட்ட இருக்கிற அதிபதியான செல்வத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து எதனாச்சும் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க அல்லாட்ட துவா செஞ்சால் நம்முடைய தீமைகள் கலந்துவிடும், எல்லாம் மலா முசீபத்து நீங்கிவிடும். அழகான ஒரு வழிமுறை.
வல்லல்லாஹ் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், வல்லல்லாஹ் எதை விட்டு நம்மை தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதற்கு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிசாசனமுடன் இருக்கக்கூடிய காலை மாலை அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.